Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now. மேகதாது அணைக்கட்டை எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானத்தில் இப்போ அதிமுக மனு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதனுடைய விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். அதிமுக தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட மனு என்ன? இதில் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு தொடர்பான விவரங்களையும் பதிவு செய்யுங்க. வணக்கம். மேகதாது குறுக்கே அணை கட்டுறதுக்கு கர்நாடக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டமன்றத்தில் கடந்த ஜூன் 19 ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு அதுக்கு இறுதியில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கையை ஏற்று இந்த மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் அதுல திருத்தமாக சேர்க்கப்பட்டது. இதற்கு அதிமுக, பாமக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. இந்த நிலையில இந்த திருத்தத்தை எதிர்த்து அதிமுகவுடைய கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காரு. அந்த மனுவில் என்ன சொல்றாருன்னா, சிறப்பு தீர்மானம் தொடர்பாக ஜூன் 18 எம்எல்ஏக்களுக்கு அதனுடைய நகல்கள் அனுப்பப்பட்டது. ஆனா அந்த நகல்ல இடம்பெறாத ஒரு திருத்தத்தின் நிறைவேற்றிருக்காங்க. அந்த திருத்தத்தின் மீது எந்த ஒரு விவாதமும் நடத்தப்படாம அந்த திருத்தமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த திருத்தம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா அது ஏகமனதாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படல. இது மத்திய அரசுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழகத்திற்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதுனால இந்த திருத்தத்தை ரத்து செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையோட அந்த மனுவை தாக்கல் செஞ்சிருக்காரு. இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு இந்த வழக்கு தொடர்பா 2 வாரங்கள்ல பதிலளிக்கணும்னு சொல்லி தமிழக தலைமை செயலாளர், சட்டமன்ற செயலாளர், அதே போல மத்திய ஜலசக்தி துறை அமைச்சருக்கும் உத்தரவிட்டு இந்த விசாரணை நீதிபதிகள் தள்ளி வைத்தார். Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now.